இன்றைய தியானம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ரோமர் 8:16. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பது நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமான சகோதர சகோதரிகள், நமக்கெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை, கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். யாருக்கு கொடுத்திருக்கிறார்? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை யார் யாரெல்லாம் தன்னுடைய இருதயத்தில் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே என்னுடைய சொந்த இரட்சகர் என்று அறிக்கை செய்து இருதயத்திலே ஏற்றுக்கொண்டோமோ அவங்க எல்லாரும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆம், எனக்கு அன்பார்ந்தவர்களே, நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். பவுல் எழுதுறாரு ரோமாபுரியில் உள்ள மக்களுக்கு, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நான் தேவனுடைய பிள்ளைன்றதுக்கு சாட்சி யார் கொடுக்கணும்னா, நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர், நம்முடைய ஆவியானவர். அவர் தான் சொல்லணும், இவன், இந்த மகள், இந்த மகன் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறார்கள். ரோமர் 8:23 பாருங்க, அதுமல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். 26 அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். நமக்காக, நமக்குள் இருக்கிற ஆவியானவரே நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டு இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம தனியாக இல்லை, நம்ம தேவனுடைய பிள்ளைகள். ஆகவே நம்ம கூட 24 hours தேவனுடைய ஆவியானவர் நமக்காகவே நமக்குள் இருந்து சாட்சி கொடுத்து கொண்டு நமக்காக வேண்டுதல் பண்ணுகிறார், நமக்காக அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார். நீங்கள் எபேசியர் 4:30 படிச்சிங்கன்னா, அன்றியும் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று எழுதுகிறார். நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். மீட்கப்பட்ட, ரட்சிக்கப்பட்ட எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவரை நம்ம முத்திரையாக பெற்றிருக்கிறோம். அந்த ஆவியானவர் சந்தோஷமா இருக்கிறாரா, அல்ல நமக்குள்ள துக்கத்தோடு கூட அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாரா? சந்தோஷமா இருக்கிறார்னா நம்ம எல்லாரும் ஆவியானவரை மகிமைப்படுத்த கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். யோவான் நிருபத்தில் எழுதும்பொழுது 1 யோவான் 4:13 அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினதினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இப்போ வந்துட்டாரு. அப்போது இயேசு கிறிஸ்து நமக்கு அனுப்பி தந்த அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். நாம் அவரிலே நிலைத்திருக்கிறோம். ஆவியானவரோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை ஒரு நாள் கூட நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. பிரியமானவர்களே, ஆவியானவர் இல்லாத ஒரு நாள் நமக்கு அன்றைக்கு பூஜ்யமாக தான் போகும். அன்னைக்கு நம்ம ஃபெயிலியரை தான் சந்திப்போம். அன்னைக்கு நம்ம தோற்று போவோம். பிசாசு நம்மளை ஜெயிச்சிருவான். ஆனால் ஆவியானவரோடு கூட வாழ்வோமானால் உலக மாமிசம் பிசாசை ஜெயிக்க நமக்கு உதவி செய்வார். நீங்கள் 1 யோவான் 3:19-22 வரைக்கும் உள்ள வசனத்தை படிங்க. இதனாலே நாம் நம்மை சத்தியத்திற்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்தி கொள்ளுவோம். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காது இருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வசனத்தினாலே
மறுபடி பிறந்திருக்கிற நீங்கள் நானும் சத்திய ஆவியானவரை நம்ம இருதயத்தில் பெற்றிருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மளை குற்றவாளிகள் என்று தீர்க்காது. குற்றவாளிகள் என்று தீர்க்காது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார்ன்ற நிச்சயத்தோடு கூட என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீங்களா? அன்பின் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். ரோமர் 8:16 படி ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் உடைய பிள்ளைகளாய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் உங்கள் பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே எங்களுடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறீர் என்ற வசனத்துக்காக ஸ்தோத்திரப்பா. நாங்கள் பலவீனமாக இருக்கும் பொழுது எங்கள் ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து கொண்டு எங்களுக்காக பரிந்து பேசி ஜெபித்து கொண்டிருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. விசேஷமாய் இந்த ஆவியானவரை பெறாதிருக்கிற பிள்ளைகள், பெற்று அவரை துக்கப்படுத்தி இழந்திருக்கிற பிள்ளைகள் யாராயிருந்தாலும் ஆவியானவரே, நீர் அவர்கள் உள்ளத்திலே அவர்களோடு கூட அப்பா நீர் இடைபடுவீராக. அவர்கள் குற்றங்களை அவர்களுக்கு எடுத்து காண்பித்து அவர்களை சீர்படுத்துவீராக. உம்முடைய பிள்ளைகளாய் மீண்டுமாய் சேர்த்து கொள்வீராக. ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடிக்கு வாழும் பாக்கியத்தை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.